ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வடைக்கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 3 அல்லது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள வடைக்கறி 1/4 கிலோ கடலைப்பருப்பு வச்சு செய்கிறோம். அதுக்கு வேண்டிய மசாலா வந்து ஒரு 5-6 துண்டு இஞ்சி, அதே மாதிரி அளவுக்கு பூண்டு பல், அதுக்கப்புறம் வந்து 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து ஒரு தட்டுக்கல்லில் போட்டு நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கழுவி. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு, இது எல்லாம் போட்டு ஒரு 1-2 வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சதை வந்து எடுத்து வடை மாதிரி தட்டி ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி எல்லா தட்டிலையும் வந்து ஃபில் பண்ணி இட்லி அரைக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 5 to 7 minutes ஆகும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5-6 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வடை செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து கொதிக்கிற இதில் வந்து போடணும். இப்போ இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் உப்பு உரப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் உப்போ காரமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த போட்ட வடையை வந்து லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்த உடனே இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆப்பத்துக்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. இன்னும் இட்லி, தோசை அதுக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.